தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்குறதுக்கு முன்னகுட்டி நம்ம புசி மாமா இருக்கார்ல, ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன். அவர் எப்படி விளைஞ்ச மனுஷன் தெரியுமா? பாடும் பாடி தொலையும் மாண்பு தொகுதி மறு சீரமைப்பு செய்வது. ஏன் உனக்கு தமிழ் தெரியாதா? இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகைக்கு கட்டுப்பாட்டு திட்டத்தை கடைபிடித்ததற்கான நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் ஊசலா தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? அதே போல 84வது சட்ட திருத்தத்தின் மூலம் அவர்கிட்ட நம்மகிட்ட பிடிச்சதே அந்த 84 தாங்க. எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு ஓட்லயும் ஒருத்தவங்க மனசுலயும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான். அதனால நமக்கு ஒரு தொகுதியில 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. அது பெருசு இல்ல. நம்ம 1,00,000 அந்த 84 தான் அவரோட பெரிய ஹைலைட்டே. வந்து இவ்வளவு தத்துரூபமாக மாறுவேஷம் போட்டும் போலீஸ் எப்படி உங்களை பிடிச்சாங்க அப்படின்னு வந்து ஒரு தாவேக்க தொண்டர் கேட்குறாரு. ஒருத்தர் 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேட்டார். நான் 84 ரூபா தான் இருக்குன்னு சொன்னேன். மாட்டிக்கிட்டு இந்த மண்டியில் இருக்கிற கொண்டுங்கிற மாதிரி நம்ம புஷியானதுக்கு வந்து ஃபேவரே 84 தான். யாரும் எங்கேயும் கேள்விப்படாத ஸ்லாங்காக இருக்குது. இது வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கு, மதுரை ஸ்லாங்கு, திருச்சி ஸ்லாங்கு, சென்னை ஸ்லாங்கு, அப்படி ஒவ்வொருத்தங்களும் அந்த வட்டார மொழிகள் இருக்கும். சேலம், அப்போ கொங்கு தமிழ் நிறைய உண்டு. ஆனால் 84ன்ற ஒரு ஸ்லாங்கு தமிழ்நாட்டிலே பேசக்கூடிய ஒரே மனுஷன் இங்கே புஷி அண்ணன் மட்டும்தான். விஜய் வரன்னு பாட்டு பாடல. கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, வந்தியா? ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கும்போது ஓடி போன உன் பாட்டுக்கு அப்படியே டிவி கச்சிட்டு ஓடி போயிடு. புஷி அண்ணனின் மாறுவேஷம் கரெக்டா ஓடுறே. நல்ல எடிட்டிங்னே. தசாவதாரம் வணிக்கங்க இவருக்கு வந்து. எப்படி இருக்காரு பாருங்க புஷி என்ன மாறு விஷயத்தில் நொறுக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு காவல்துறையை கல்ல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காருங்க. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். எதுவுமே பிரியலப்பா. தமிழ பேச சொல்லுப்பா. சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்னைக்கு இந்த வளர்ந்து வந்து கட்சிக்கு போனாரோ அப்போ முடிச்ச சடியந்தான் பெரிய பிரச்சனை அதில் தான் ஆரம்பிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். நவம்பரில் எடுத்து அவனே செய்யணும்னு சொல்லி வடசென்னையில் டைலாக் வரும் தெரியுமா? அது மாதிரி நம்ம தளபதி அண்ணன் படத்தில் வரக்கூடிய விஷயத்தை வச்சே புஷி அண்ணன் வந்து சமய கலாச்சிடலாம். அந்த அளவுக்கு மீமே அண்ணன் படத்தில் நிறைய இருக்கு. அதோ புஷிக்கு மட்டும் அங்கே விட்டு வச்சிருக்கீங்க. எப்படி அமைதியா அண்ணனோட அவசரமான சாப்பாடு கேட்டு அண்ணனுக்கு வந்து பார்சலாக வந்துடும். ஆதவன் ஏற்பாடில் புஷி அண்ணன் வந்து மறைஞ்சிருந்து பெரிய வீகத்தை வகுத்துக்கிட்டு இருக்காரு. காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காராமா. உடனே அதுக்கு தகுந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருந்து ஒரு வீடியோ ஆதவ் தேடுறாரு. அந்த ரூமில் விட்டுட்டு போயிட்டாரு. எங்கே பீரோவில் அந்த கட்டில் ஒளிஞ்சுக்கன்னு சொல்லிட்டாருலாம்.
அங்கே விட்டு போனவர் ஒளிஞ்சிட்டார், காட்டுக்குள்ளே போயிட்டார். இப்போ காட்டுக்குள்ளே ஆதவனை தேடி போகிறாரு. முடி தமிட்டு மூதி கிடைச்சிருக்குமா? நீங்கள் வந்து கேரியர்லேயே சாப்பாடு தர சொன்னீங்க. நீங்கள் மட்டும் வெளியே டெல்லிக்கு சுற்றிக்கிட்டீங்க, ஃபோன் பேசிக்கிட்டே ஓடுறீங்க. அவர் மட்டும் ரூமுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கணுமா? அதான் புஷ் என்ன பண்ணிட்டாரு, ரூமை ஒட்டி வெளியே வந்து காட்டுக்குள்ளே வந்திருக்காரு. அங்கேயும் வந்து தடுத்துட்டு இருக்காருங்க. இவர் மேலே கேஸ் கிடையாதா? இவரே எதுக்கு ஓடி ஒளிகிறாங்க? கேஸ் வாங்கிட்டு சரணடையாமல் ஏன் இந்த அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்களாவது கேஸ் வாங்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். கீழே ஒருத்தன் ஒன்றுமே வாங்காமல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு, ராஜி போக. ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம், அடுத்து 5 மணிக்கு தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன்டா ஒளிஞ்சிருக்கிறீங்க? அதான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க போனாலும் லாஜிக் இருக்குங்களா? விஜய் போனால் லாஜிக் இருக்குங்களா? நீங்கள் லிஸ்ட்லே இல்லை எப்போதுமே. இவனை பண்ணுற அளப்புற இருக்க அப்பா. சந்திர சூரியர் எழுகையில் உன்முக ஜாடைகள் தெரிகிறது. மகாலி நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. வர்ற வார்த்தை இழுக்குது. யாராங்க பாரு. அப்பா உங்களுக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டு என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. எப்படி கரெக்டாக ஓட்டாங்க பார்த்தீங்களா? நீங்கள் வந்து நம்பி எங்கேயும் போகலாம், தூக்கிட்டு ஓடிடுவீங்க. ராஜ்மோகனில் வலை விரித்து தேடிக்கிட்டு இருக்காங்க. வீட்லேயும் சரி, இலங்கைக்கே போயிட்டாரா? இவர் காட்டுக்கு போயிட்டார், ஒருத்தர் இலங்கைக்கு போயிட்டார். இது ஒரு கட்சி. இவனை எங்காச்சும் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சருகிறது சருகிறது. இவனை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இவன் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே, அவளை ஈஸியால் நீங்கள் பிடிக்க முடியாது சார். நீங்கள் அந்த மாதிரி தான். இவரை வந்து நீங்கள் எங்கேயுமே பிடிக்க முடியாது. ஹெல்மெட்டுக்குள்ளே அவர் ஃபோட்டோ, ஹெல்மெட்டுக்குள்ளே அவர் போட்டோ வச்சுருக்காங்க பாருங்க. கரெக்டாக நான் கூட வடிவில் இருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் நம்ம ஊர் கரைக்கு நல்ல குசும்பு தானே. பிச்சைக்கார நாயே. புஷியனே நீங்களா? பேர சொல்லாத பாடே. அசல் பிச்சைக்காரன். பிச்சைக்கார வேஷம் அண்ணனுக்கு பக்காவா போடுது. எந்த வேஷம் போட்டு போயிருக்காருன்னு வேற தெரியல. எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ வருமாங்க ஹைலைட்டு. எத்தனை டைம்லாம் பார்க்கலாம். அண்ணன் கரெக்டாக அந்த வார்த்தைக்கு அண்ணன் அடிப்பார் பாருங்க. ஐயோ ஐயோ, கரெக்டான பாட்டு, கரெக்டான ரியாக்ஷனு, அது அவருடைய கைத்தட்டு கும்மியடி அல்டிமேட்டாடே. எனக்கு உண்மையிலே புரியல. புஷியானந்தை கலாய்க்கிறது ஓகே, இல்லை நிர்மலை கலாய்க்கிறது ஓகே, அதை ஒரிஜினல் அயலமணி, அப்புறம் அது வேறு யார் இருக்கார், நம்ம லூசு மோகன், சாரி நம்ம ராஜ்மோகனை, விஜயை கலாய்க்கிறது கூட ஓகேட்டு போயிடலாங்க. ராம்குமார் கூட அதை விஷயம் ஏற்றுக்கிடலாம். இவர் எதுக்கு லிஸ்ட்? இவர் சம்மந்தமே கிடையாது. எல்லா இதுலையும் இவர் வந்துருந்தார். அண்ணே போலீஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு போயிட்டா உங்கள் பொதுச்செயலாளர் பதவி எனக்கு தானே. சரி, நம்ம பிரசாந்த் அண்ணன், அவன் பாடம் சொல்லக்கூடாது. பிரசாந்த் அண்ணன் வந்து கேட்குறாரு,
இப்படி கோபமாக உட்காந்துருக்க பாருங்க. கடுமையான உழைப்பாளி ஓடி ஓடி ஒளிஞ்சு நம்ம ஐயாவுக்கு இழப்பே வந்துருச்சு. வருடும் காற்றோ எங்கே மீமி எங்கே போட்டிருக்காங்க, போகிற வழியில் காரப்பூரி வாங்கி தருவியா, ஏக்கத்தோட புசி வண்டியில் யாரு சுற்றுப்படத்துக்கு டைம் ஆச்சு. எல்லா கெட்டப்பும் கமலஹாசனுக்கு பிறகு புஷியானதுக்கு பக்காவாக பொருந்தது. விஷம் நடிக்க வந்துருக்கலாங்க. அவர் பெரிய ஆளாக ஆயிருப்பார் நான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டாங்க தமிழ் சினிமா வந்து இவரை உண்மையிலே. என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ற போல. ரேபிடோ புக் பண்ணி போய்க்கிறேன். ரேபிடோ புக் பண்ணி போய்க்கிறேன். நடிப்பு அரக்கனுடைய தசாவதாரத்தை பாருங்க. மிஸ்கின் மாதிரி இருக்கு. இது சினிமா ரிவ்யூ கொடுப்பார்லாம் அவர் மணிக்கு இருக்கு. இதில் சினிமா பையன், இந்த இதில் பார்த்தா நம்ம மிஸ்கின் மணிக்கு இருக்கா. கண்ணாடி மட்டும் பார்த்தா மிஸ்கின் மணிக்கு தான் இருக்கு. இதில் பாய் ஏதோ பாய் மணிக்கு இருக்கு. ஏங்க கூமாப்பட்டி அவனை மாதிரி தானே இருக்கு. இவர் யாருங்க வந்துட்டே இருக்காரு. சம்பந்தமே கிடையாது. இவர் வந்து ராஜி போட கூட நம்ம சேர்த்துக்கலாம். இவர் எதிரவே சேர்க்க முடியும். இவரை வச்சு உள்ள வந்துகிட்டே இருக்காரு. ராஜி பண்ணி விரட்டி விடுறாரு பாருங்க. நீ கூட எஃப்ஐஆர் வாங்கல, அவரே விரட்டி விடுற. அந்த மனுஷனை பார்த்தா விரட்ட மனசு வருமா? தளபதி ஆதவ் தான் ஃபுல் செக்யூரிட்டி தெரியுங்களா. அவர் இல்லைன்னா என்னைக்கோ மாட்டியிருப்பார். ஆதவ் தான் பாதுகாப்பாக கூட்டி போய்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த நம்ம புஷியனுடைய வீடியோன்னு நிறைய இருக்குது. நம்ம ஒன்றரை தான் எடுத்து ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம் நேரத்தின் அருமை கருதி. அதனால் அடுத்த ஒரு பதிவில் நம்ம லயலோ மணியையும் ஆதவனையும் சேர்த்து புலந்தான் நினைக்கிறோம். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். தோழர்களே அனைவருக்கும் மாநில வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.